தீபாவளி பண்டிகையை கொண்டாட அனைவரும் தயாராகி வரும் நிலையில் விதவிதமான பலகாரங்களை தயாரிக்கும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. அதற்கான விற்பனையும் சூடு பிடித்துள்ளது. இது பற்றி தற்போது பார்ப்போம். தீபாவளி பண்டிகையில் புத்தாடைகள், பட்டாசுகளுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான இடத்தை பெறுவது பலகாரங்கள். விதவிதமான பலகாரங்களை உண்டு உறவினர்களுக்கும் பகிர்ந்து அளித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது வழக்கம். இந்த பலகாரங்கள் தயாரிக்கும் பணிகள் திருநெல்வேலியில் தற்போது துவங்கியுள்ளது. குறிப்பாக தலை தீபாவளி கொண்டாடும் புதுமண தம்பதிகளுக்கு விதவிதமான பலகாரங்கள் வழங்குவதற்காக ஏராளமானோர் ஆர்டர் செய்திருப்பதாகவும் அவற்றை தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் உற்பத்தியாளர்கள். லாலா இனிப்புகளில் 20 வகை, பாம்பே இனிப்புகளில் 20 வகை, மில்க் இனிப்புகளில் 20 வகை, அல்வாவில் 20 வகை என விதவிதமான பலகாரங்கள் செய்வதாக தெரிவிக்கும் மொத்த உற்பத்தியாளர் சுப்பிரமணியன் பல்வேறு ரகங்களில் தேவைக்கு ஏற்றாற்போல பலகாரங்கள் செய்து கொடுப்பதாகவும் கூறுகிறார். இப்போ தீபாவளிக்கு ஏகப்பட்ட பேர் இப்போ ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாரமே கொஞ்சம் நெருங்க ஆரம்பிச்சுட்டு அடுத்த வாரம் இதோட நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போவுமே ரொம்ப நெருங்கி வந்துட்டுருக்காங்க. நிறைய ஆர்டர் பூரா போயிட்டுருக்கு. இந்த வெரைட்டிஸுங்க 100 வெரைட்டிஸுக்கு மேலே நாங்கள் போட்டுட்ருக்கோம். தீபாவளி பண்டிகைக்கான பலகாரங்களின் விற்பனை சில்லறை விற்பனை கடைகளிலும் சூடு பிடித்துள்ளது. குறிப்பாக பாளையங்கோட்டை, தினசரி சந்தை பகுதிகளில் உள்ள சில்லறை விற்பனை கடைகளில் கைச்சுற்றல் முறுக்கு, அதிரசம், சீனி ஆப்பம் என பல ரகங்களில் பலகாரம் செய்து விற்பனை செய்யப்படுகிறது. தீபாவளிக்காக முறுக்கு, அதிரசம், முந்திரி கொத்து, தட்டை, சீடை, சோமாசு, சீனியப்பம் இப்படி நிறைய வெரைட்டிஸாக போடுவோம். பிறகு இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா தீபாவளி வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். பிறகு தீபாவளிக்காக ஸ்பெஷலாக வருவோம். தேங்காய் பால் முறுக்கு, தேங்காய் பால் அச்சு முறுக்கு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய போடுவோம். பிறகு பல்க் ஆர்டரில் அந்த தீபாவளி விசேஷம் வந்தவுடனே தலை தீபாவளிக்காக வாங்குறதுக்காக வாங்க வருவாங்க. பிறகு வியாழன் வெள்ளி 2 நாள் வியாபாரம் நல்லாயிருக்கும். பிறகு தீபாவளியை தித்திப்பான தீபாவளியாக மாற்றுவதில் பலகாரங்கள் முக்கிய இடத்தை பெற்றுள்ளன என்பது மறுக்க முடியாத உண்மை. தீபாவளி என்பது புத்தம் புதிய ஆடைகளோடு பட்டாசு வெடித்து கொண்டாடினாலும் கூட அவற்றிற்கு கூடுதலாக வலு சேர்ப்பது என்பது பலகாரங்கள். அத்தகைய பலகாரங்கள் செய்யும் பணிகள் என்பது மிகவும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக புதுமண தம்பதிகளுக்கு வழங்குவதற்காகவே பலகாரங்கள் செய்யும் பணிகள் என்பதும் மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் ஆல்வின், திருநெல்வேலி.